அதிமுக பல தவறுகளை செய்யுது. அதெல்லாம் விமர்சித்து ஒரு பேசினதே கிடையாது. அவருடைய அந்த புரட்சிகரமான செயல்பாட்டை முடக்குவதற்கு திமுக அரசு அப்படி செயல்படுதுன்னு தானே அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. முதலமைச்சர் சிறைக்குள்ள போறதுக்கான பல விஷயங்களை பண்ண வேண்டாம். சவுக்கு சங்கர் எக்ஸ்போஸ் பண்ண ஒன்று சொல்லுங்க. கொடநாட்டில் இவர் எக்ஸ்போஸ் பண்ணது என்ன? இவர் துடு வாங்கினார். அவ்வளோ 50 லட்சம் ரூபாய்னு சொன்னீங்க. அவ்வளவு பணத்தை செலவழித்து ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வேலுமணி காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? ஒரு எபிசோட்லாம் சவுக்கு சங்கரை பற்றி பத்தாது. எங்கள் அண்ணன் திருச்சி சூர்யா கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு 10 எபிசோடு பேசுவார். மோடியையும் ட்ரம்ப்பையும் வச்சு விளையாடி இருக்கான் ஒரு பெரிய செக்ஸ் புரோக்கர். இனி பழைய மாதிரி பிளாக்மெயில் வீடியோஸ் போட முடியாது. இனி யார் வேணால் அவன் மேலே புகார் கொடுக்கலாம். ப்ரெஸ் கிளப்பில் நிறைய பேர் இருக்காங்க. வரும்போது உங்களை யாரும் கண்டுக்கூட மாட்டாங்க. நீங்கள் அவுத்து போட்டு போங்க. நாய் மனுஷனை கடிச்சா நியூஸ் இல்லை, மனுஷன் நாயை கடிச்சா நியூஸ். இந்த மாதிரி இந்த ரிவர்ஸ் எண்டில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பொய்யை சொல்கிறது தான் சவுக்கு சங்கரோட ஸ்டைல். கொடநாடு கொலை வழக்கின் காரணமாக அதிமுக, அதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஃபண்டு பண்ணாரு, பணம் கொடுத்தாருன்னு சொன்னீங்க. அப்புறம் அதில் சம்மந்தப்பட்டதுனால வேலுமணியும் அவருக்கு உதவுகிறாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் இவர் ராஜ் சத்தியனை குறித்து அவர் கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு. அதிமுகவுக்கு உள்ளே இருக்கவங்களையும் அவர் விமர்சிக்க தானே செய்கிறார். அவர் ஒன்றும், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நடுநிலைங்கிற இடத்துல அவர் எங்கேயும் நழுவுன மாதிரி தெரியலையே. அதிமுகவுக்குள்ள அவர் ராஜ் சத்தியனையும் விமர்சிக்க தானே செய்கிறாரு. ராஜ் சத்தியனும் எடப்பாடி மகனும் ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா? அதில் எடப்பாடி இவனை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிட்டார். எடப்பாடி பர்சனலாக இவனை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிட்டார். இப்போ இவங்க கூட நிற்கிறது வேலுமணி மட்டும்தான். வேலுமணியே எங்கேயாவது, வேலுமணியும் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, கோட்டையில் இன்னைக்கு இந்த ஆட்சியில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அதிகாரி ஒருத்தர். அவர் தான் இவனுக்கு பேக் போன். இன்றைக்கி இருக்கக்கூடிய, நான் உங்கள் சேனலில் அந்த பேரை சொல்ல விரும்பலை, அந்த அதிகாரி தான் இவனுக்கு முக்கியமான பேக்ரவுண்ட். இன்றைக்கி வரைக்கும் அவங்க தான். அந்த அதிகாரியை பற்றியோ வேலுமணியை பற்றியோ என்னமே சொன்னது கிடையாது. எடப்பாடி இன் டோட்டலாக அதிமுக ஆதரிக்கிறதுனால எடப்பாடியே சொல்கிறார். ராஜ் சத்தியனுக்கும் எடப்பாடி பையனும் க்ளோஸாக இருக்கும்போது சில விஷயங்கள் அவனுக்கு தெரியும், சில ரகசியங்கள் அவனுக்கு தெரியும், ரைட்டா? அந்த ரகசியங்களை வச்சு தான் ராஜ் சத்தியனை மிரட்டுறாரு. ராஜ் சத்தியன் தான் முதல்ல இவனுக்கு டி நகரில் ஒரு ஆஃபீஸே போட்டு கொடுக்குறாரு. அவர் போட்டு கொடுத்த ஆஃபீஸில் தான் இருக்கார். அந்த ராஜ் சத்தியனுடைய எல்லா பின்துணையோடு தான் இவர் இயங்குறாரு. நடுவில் பிரச்சனையாகுது, ரைட்டுங்களா? அந்த பிரச்சனையோட வெளிப்பாடு தான் பல விஷயங்களை இவர் பேசுகிறாரு. அது ஒரு சுய முரண்பாடு தானே தவிர, ராஜ் சத்தியனை எதிர்த்து அவர் பேசுறது சுய முரண்பாடு தானே தவிர, அதிமுக பல தவறுகளை செய்யுது. பாஜகவோட கூட்டணிக்கு போன பிறகு பல பல பிரச்சனைகளை செய்யுது அதிமுக. பாஜக கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாம் ஆதரிக்குது. அதெல்லாம் விமர்சித்து ஒரு பேசினதே கிடையாது. பாஜக அதிமுக உறவில் பாஜகவுடைய அதிமுகவுடைய பாஜக சார்பு நடவடிக்கைகளை இவர் விமர்சித்ததே கிடையாது, பேசினதும் கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ அவர் நடுநிலைமையெல்லாம் அவர் கிடையாது. யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக அவர் பேசுவார். இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இப்போ ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்களோட இதுலேருந்தே வச்சுக்கோங்க, பெரிய நெருக்கடி, கொடநாடு கேஸ்லேருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக, அந்த ரகசியங்கள் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமியே சரண்டர் ஆனவர், அதாவது இவரை கைகள் வைத்திருந்தார். இன்னைக்கு எடப்பாடியே இவரை கைவிட்டுட்டாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதையும் தாண்டி பெரிய பெரிய வக்கீல்களுக்கெல்லாம் பெரும் பணம் 50 லட்சம் ரூபாய்ன்னு சொன்னீங்க. எதிர் வழக்காடுகிற வக்கீலுடைய பணம் 50 லட்சம்னா இவருக்காக போகிற வக்கீலினுடைய பணம் அது நிகராக தான் இருக்க போகுது. அவ்வளோ பணத்தை செலவழித்து ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்டு வேலுமணி காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு?
வேலுமணிக்கும் இன்னைக்கு கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம், இவங்க 2 பேர் தொடர்பான ஆவணங்கள், அந்த டெண்டர் முறைகேடு தொடர்பான ஆவணங்கள், அதை வந்து இவர் வந்து வெளிக்காட்டாமல் இருந்திருக்கார். நீங்கள் இந்த ஆட்சியில் வந்து பெரும் நடவடிக்கைக்குள்ளாவார்னு எதிர்பார்க்கப்பட்ட வேலுமணி வந்து கடுமையான நடவடிக்கைக்கு உள்ளாகலை. வெறும் டெண்டர் கேஸ் தான் போடப்பட்டது. இன்னும் அந்த கேஸ்லேயும் 2 IAS அதிகாரிகள் மேலே சாங்ஷன்ஸ் வந்து வரலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் மாநில அரசு வந்து கோர்ட்டில் ஆடிட்டு. இந்த மாதிரி வேலுமணி தப்பிப்பதற்கான காரணங்கள் பலவற்றை சவுக்கு சங்கருக்கு தெரியும். அது இன்னைக்கு பவரில் இருக்கக்கூடிய அதிகாரியும் சவுக்கு சங்கருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், ரைட்டுங்களா? அந்த நன்றி கடனுக்காகத்தான் வேலுமணி வந்து அவரை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கார், வேற வழி இல்லாமல். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது, ஒரு பக்கம் ஒரு தகவல் தெரிஞ்சதுன்னா அந்த தகவலை வைத்து முன்னாள் முதலமைச்சரையே மிரட்டுவது, அப்புறம் அவருக்கு சம்பந்தமான இன்னொரு முன்னாள் அமைச்சரையே மிரட்டுவது, இந்த அளவுக்கு செய்கிறாங்க. இன்னொன்று, வருகிறவர்களை எல்லாம் வந்து மிரட்டி பணம் வாங்குகிறார், அடிச்சிருக்கார், இவ்வளோ தகவல் சொல்கிறீங்க. ஆனால் அவர் ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து ஒரு ஜூலியர் அசாஞ்சே மாதிரி வந்து ஒரு ஒரு விக்கிலீக்ஸ் அதில் வந்து தகவல்களை வெளியிடுறது மாதிரி இவர் தொடர்ந்து ஒரு விசில் ப்ளோயராக இருக்கிறார், அநீதிகளுக்கு எதிராக வேலை செய்கிறார், ஆள்கிறவர்கள் இவரை ஒடுக்குகிறார்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அருண் மேலே அவருக்கு தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதனால தான் காவலர்கள் எல்லாம் வந்து பற்றி பேசினார். ஸோ இப்படி ஒவ்வொரு கேஸாக மீண்டும் மீண்டும் அவர் மேல் திட்டமிட்டு போடப்படுகிறது. இது எதேச்சானது அல்ல. இவருடைய அந்த என்ன சொல்றதுன்னா, அவருடைய அந்த புரட்சிகரமான செயல்பாட்டை முடக்குவதற்கு திமுக அரசு அப்படி செயல்படுதுன்னு தானே அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இப்போ நீங்க என்னோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்தீங்கன்னா, நான் வந்து சங்கர்ராமன் படுகொலையை வந்து புலனாய்வு செஞ்சவன், சங்கராச்சாரியார் கைதுக்கு காரணமானவன். அதே போல் ஜெயலலிதாவுடைய வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கை 19 வருஷமாக ஃபாலோ பண்ணி ஒரு முதலமைச்சர் வந்து சிறைக்குள்ளே போகிறதுக்கான பல விஷயங்களை பண்ணவன் நான், ரைட்டுங்களா? இந்த மாதிரி சவுக்கு சங்கர் எக்ஸ்போஸ் பண்ண ஒன்று சொல்லுங்கள். இப்போது ரீசெண்டாக நான் எக்ஸ்போஸ் பண்ணது வந்து அண்ணாமலை பவரில் இருக்கும்போதே அவர் வந்து கட்டிங் வாங்குறார், கொள்ளை அடிக்கிறார், ஊழல் பண்ணுறாரு அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுறோம், ரைட்டா? அதே மாதிரி இப்போ சவுக்கு சங்கர் யாருன்றதையும் நம்ம வந்து தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி ஆல் அலாங் த கேரியர் வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி இவர் எக்ஸ்போஸ் பண்ணது என்ன, ஸ்ரீமதி வழக்கில் ஸ்ரீமதி வந்து ஒருத்தனை லவ் பண்ணுறாரு அப்படின்றது இவரோட எக்ஸ்போசர். அது உண்மையா? அது ஃபைட் பண்ணுறாங்க இல்லைன்ற, அது இது வரைக்கும் ப்ரூஃப் பண்ணல. காவல்துறை ஸ்ரீமதிக்கு எதிராக இருக்குது. அவங்க ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட்டில் கூட அந்த பொண்ணு லவ் பண்ணாத ஒரு விஷயமே கிடையாது, ஒரு வேர்டு கூட கிடையாது. ஆத்தூர் விவசாயிகள் பற்றி கூட சொல்லியிருந்தாரு. ஆத்தூர் விவசாயிகள் இடி ரெய்டு போகும்போது அவங்கள பற்றி கூட அவங்கெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொன்னாங்க, ஏதோ அடிச்சிட்டாங்க போய். அது இந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி கொடநாடில் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணது தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. கொடநாட்டில் இவர் எக்ஸ்போஸ் பண்ணது என்ன? ஒன்றும் கிடையாது. இவர் துடு வாங்கினார், அவ்வளோதான். இவருக்கு காசு கொடுத்தாங்க, அவ்வளோதான். எங்களெல்லாம் விலைக்கு வாங்க முடியல. கொடநாடு வந்து இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் இணையதளங்களில் போய் பாருங்கள், பிரகாஷோட எக்ஸ்போசர் தான் ஹெவியாக இருக்கும் சவுக்கு சங்கரை விட, ரைட்டா? அவர் ஒன்றுமே எக்ஸ்போஸ் பண்ணல. வேறு இவர் எக்ஸ்போஸ் பண்ணதெல்லாம் என்னென்னா, நீதிபதிகள் வந்து நீதிமன்ற ஊழியர்களாக வர்றவங்கள மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இவரோட எக்ஸ்போஸ். பெண் காவலர்கள்லாம் வந்து எக்ஸ்போஸ் பதவி பெறணுன்னா படுக்கிறாங்க அப்படின்றது தான். அருண் மேலே நீங்கள் சொன்ன இந்த அருண் மேலே ஒரு அரவாணி வந்து அவரோட பேரை வந்து நெஞ்சில் பச்சை குத்தி இருக்கு அப்படின்றது இவரோட எக்ஸ்போசர். இதெல்லாம் என்ன எக்ஸ்போசரு? இதெல்லாம் ஜூலியஸ் அசாஞ்சேவா? இன்னைக்கு ஒரு பெரிய செக்ஸ் புரோக்கர் வந்து மோடியையும் ட்ரம்ப்பையும் வச்சு விளையாடி இருக்கான். ஒரு பெரிய செக்ஸ் புரோக்கர்
அப்படின்றது எக்ஸ்போசரு. அவன் 2019 செத்தாலும் அவனுடைய சார்ஜ் ஷீட்டு 1,00,000 பக்கம் இருக்குது. அந்த சார்ஜ் ஷீட்டு 3 ஜிகாபைட்டு, 2000 வீடியோஸு, 1,80,000 ஃபோட்டோஸு, இதெல்லாமே அந்த சார்ஜ் ஷீட்டில் இருக்குது. அதெல்லாம் இப்போ எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கு. அதில் ஒன்று தான் வந்து நரேந்திர மோடி வந்து இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேலோட அங்கே பெஞ்சமின் நெத்தன்யாகுவோட டான்ஸ் ஆடினார். அந்த புரோக்கர் தான் நரேந்திர மோடிக்கு விசா வாங்கி கொடுத்தான். ஹர்தீப் சிங் பூரின்ற ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரோடு சேர்ந்து 2014 விசா வாங்கி கொடுத்தான். ஹவுடி மோடின்னு ஒரு விழா நடந்ததுன்றது இப்போ அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்போசர். இந்த மாதிரி என்ன எக்ஸ்போசர் பண்ணார் இவர்? புண்ணாக்கு. அதாவது அந்த நேரத்தில் ஒரு கதை விடுறது. அது இவர் விடுற கதையில் என்னன்னா, உதயநிதி பற்றியும் சிஎம் குடும்பத்தை பற்றியும் இவர் வந்து தனக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவார். உதயநிதியை நான் பார்த்தேன், சிஎம்மை நான் பார்த்தேன் அப்படின்ற ஒரு விஷயம். இவர் சிஎம்மை பார்த்ததே இல்லை, ரைட்டுங்களா? உதயநிதியை பார்த்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இதுதான் இந்த மாதிரி ஒன்று. அப்புறம் அழகிரி பையன் போதையில் தான் விழுந்தான், போதையில் தான் அவனுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, போதையில் தான் அவன் உடம்பு சீரியஸாக இருக்கான் அப்படின்றது இவரோட எக்ஸ்போசரில் ஒன்று. அதுக்கு ஆதாரம் இல்லை. அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவனை ரெக்கவரி பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ரைட்டா? எந்த சூழ்நிலை வேணால் இன்றைக்கி ஹெச் ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹெச் ராஜா சரகடிச்சு தான் உடம்பு சரியில்லாமல் போனார்னு யாராவது சொன்னால் எப்படி இருக்கும்? இவன் வந்து வீடியோ பேசியிருந்தால் சொல்லியிருப்பான், ஹெச் ராஜா ஃபுல் போதை, கொக்கைனில் இருந்தால் ஹெச் ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு இவன் இன்னைக்கு சொல்லியிருந்தானா இது பரபரப்பாக இல்லையா? ஹெச் ராஜா உடம்பு சரியில்லாமல், அவரை வந்து கொக்கைன் சாப்பிட்டு தான் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா பரபரப்பாக இல்லையா? நாய் வந்து மனுஷனை கடிச்சா நியூஸ் இல்லை, மனுஷன் நாயை கடிச்சா நியூஸு, ரைட்டா? இந்த மாதிரி இந்த ரிவர்ஸ் எண்டில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பொய்யை சொல்கிறது தான் சவுக்கு சங்கரோட ஸ்டைல். இந்த பொய்க்கு ஒரு வேல்யூ. இப்போ நீங்கள் வந்து மோடி வந்து இந்த மாதிரிலாம் மாட்டினா, இப்படிலாம் மாட்டினா, இஸ்ரேல் போனால், அது போனால், இது போனால், இப்படிலாம் வந்து அவனை பற்றி வெளியில் வருதுன்னா அது நார்மல் வீடியோ. அது வேற மாதிரி ஒரு வீடியோ போட்டானா நான் அர்த்தம் அது வந்து இது, அதுதான் சவுக்கு சங்கர். ஸோ இவர் ஜூலியஸ் அசாஞ்சே மாதிரி வெளியில் வராரு, எக்ஸ்போஸ் பண்ணாரு. என்ன எக்ஸ்போஸ் பண்ணாரு? ஒரு ஊழலை சொல்லுங்க சார். இவனோட ஒர்க் என்னன்னா சார், இதே ப்ரெஸ் கிளப்பில் நீங்கள் நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க ப்ரெஸ் கிளப்பில் அன்பழகன் ஒருத்தர் இருந்தான், மக்கள் செய்தி மையம். அவனை வந்து 3 தடவை கூண்டாஸ் போட்டார் இதே வேலுமணி, உள்ளாட்சித்துறை அவரோட சிஷியன் தான் அவர். இது வந்து பத்திரிகை உலகத்திலேயே ஒரு டீம் வந்து மிரட்டி காசு வாங்கும். அதாவது நீங்கள் ஒரு முறைகேடை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்ககிட்ட பேசி காசு வாங்குறது தான் அந்த டீமோட வேலை. அந்த டீமோட டிஜிட்டல் பிரதிநிதி தான் சவுக்கு, புரியுதா? நாங்கள்லாம் பிரிண்ட்டு, அன்பழகன் கூட பிரிண்ட்ல இருந்தவன் தான். இந்த ப்ரெஸ் கிளப் போய் 25 வருஷம் தேர்தல் நடத்தாமல் வச்சுருந்தானு, அவன் எல்லாமே பிரிண்ட்டு தான். இவன் வந்து டிஜிட்டல் பிளாக்மெயில் ஜேர்னலிசம்னு சொல்கிறாங்க இல்லையா? அவன் பண்ணுறது ஜேர்னலிஸ்ட் கிடையாது, டிஜிட்டல் பிளாக்மெயில் இருக்குல்ல, அதோட பிரதிநிதி மட்டும்தான் இவன். அதுக்காக இவன் வந்து வகை வகையாக போய் சொல்லுவான். இப்போது அதாவது பல்வேறு நபர்களை மிரட்டி இருக்கிறார், பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரொடியூசரை மிரட்டுறது மட்டும் இல்லாமல் தாக்கி பணத்தை பறித்தது, இப்படி பல பிரச்சனைகள் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட கேஸ் ரொம்ப நெருக்கத்தில் வந்துருச்சு. 3ஆம் தேதி நீங்களே வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, அவர் வந்து அரெஸ்ட் ஆவார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அது தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து அவர் அரெஸ்ட் ஆவாரா? என்ன நிலைமைக்கு போகும்? கண்டிப்பாக அவன் அரெஸ்ட் ஆகாமல் போகிறதும், இனி வந்து பழைய மாதிரி உட்காந்துக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இந்த பிளாக்மெயில் பண்ணக்கூடிய இந்த விவகாரத்துக்கு அரெஸ்ட் ஆகிறானா இல்லையான்றது செகண்டரி வச்சுக்கலாம். இனி பழைய மாதிரி பிளாக்மெயில் வீடியோஸ் போட முடியாது. இனி யார் வேணால் அவன் மேலே புகார் கொடுக்கலாம். அவன் மேலே 37 கேஸ் இருக்குது. அந்த கேஸுகளெல்லாம் இவன் ஒழுங்காக கவனிக்கணும். அந்த
கேஸுக்கெல்லாம் லாஜிக்கல் எண்டுக்கு இவன் கொண்டு வரணும். ஓ அந்த வழக்குகளை இவன் கவனிக்கணும். இவன் மேலே வரக்கூடிய புகார்களை இவன் அட்டன் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட்னு தள்ளி போட்டு போய்கின்னு உட்காந்துன்னு பேசலாம் முடியாது. ஸோ இவனுடைய இந்த பாதை இருக்கு இல்லையா, இந்த மோசமான பாதைன்ற இப்போ நீங்கள் கூட சொன்ன சோகால்டு ஜேர்னலிசம் முடிவுக்கு வந்துவிடும். நீதித்துறை வேல்முருகன் வந்து அதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவார். இந்த முடிவை எதிர்த்து இவன் சுப்ரீம் கோர்ட் போனாலும் நடக்காது. நீங்கள் சொல்கிற மாதிரி வேல்முருகன் மற்றும் ஜோதி ராமன் அவர்களுடைய அமர்வு இந்த கேஸை டீல் பண்ணுறாங்க. நான் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, இவரை வந்து வளர்த்து, அதாவது ஒரு பிரபல்யப்படுத்தி விடுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி சொல்கிறவங்க நடக்கிற நிகழ்வுகள் அவருக்கு மைலேஜ் ஏற்றத்தானே செய்யுது. அவர் போகிறாரு, வெளில வந்துடுறாரு. இன்னும் கூடுதலாக வந்து நீங்கள் வந்து அரெஸ்ட் செய்ய வந்த போலீஸ் முன்னாடியே கால் மேலே கால் போட்டு கெத்தா உட்காந்துருந்தாரு. இப்போ இதெல்லாம் கீழே இருந்து பார்க்குற ஒரு ரசிக மனோநிலையில் பார்க்குறவங்களுக்கு ஒரு மைலேஜ் ஏற்றத்தானே செய்யும். நாங்கள் அந்த நோக்கத்தோடு செயல்பட மாட்டோம்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சார் இர்ஃபான் ஒரு பையன் சார், வேகமாக கார் ஓட்டுறான், வேகமாக பைக் ஓட்டுறான். அவனுக்கு வந்து பல கோடி பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கான். ரைட்டா? இன்னைக்கு வந்து டிஜிட்டல் உலகம், சமூக வலைத்தளம்னு ஒரு பெரிய இது இருக்குது. இந்த சமூக வலைதளத்தில் வந்து நீங்கள் தப்பான ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் வந்து பஸ்ஸில் ஒரு பொண்ணை உரசினான்னு ஒரு பொண்ணு வீடியோ போட்டுச்சு. அதை வந்து பல லட்சம் பேர் பார்த்தாங்க. ஆனால் அந்த பையன் வந்து அது மாதிரி செய்யலை. அவன் என்ன பண்ணுறான், நிகழ்ந்த அவமானத்துக்கு தூக்கு மாட்டி செத்துடுறான் கேரளாவில். ஸோ உண்மைன்றது வேற. இந்த சமூக வலைதளங்களில் நீங்கள் ஆபாசமாக பேசுகிறவங்க பொம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க. ரைட்டா? அசிங்கமாக பேசுவாளுங்க. அதை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. ரைட்டா? அந்த டேஸ்ட் என்பது வேற. ரைட்டுங்களா? இன்றைக்கும் வந்து கவர்ச்சி காட்டி நடிக்கிறா அப்படின்ற மாதிரி வரக்கூடிய பெண்கள், சினிமா பெண்களுடைய பிரபலம் என்பது வேற. கேரக்டரை பார்த்து இப்போ சிறைன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் நடித்த ஒரு பொண்ணு இத்தனோண்டு தான் இருக்குது. அந்த பொண்ணோட முகபாவமும் அந்த நடிப்பும், அந்த அப்துல் ரவுப்புன்னு நடிக்கக்கூடிய அந்த பையனுடைய முகபாவமும் நடிப்பும் அந்த கதைக்களமும் அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அதுக்கான விஷயங்களில் நிற்கக்கூடியவங்களை தான் வந்து பொதுமக்கள் மதிப்பார்கள், இதை வந்து பார்ப்பார்கள். இது வந்து ஒரு சில பேரை பிரபலப்படுத்தலாம். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கீங்க, ப்ரெஸ் கிளப்பில் நிறைய பேர் இருக்காங்க, வரும்போது உங்களை யாரும் கண்டுக்கூட மாட்டாங்க. நீங்கள் அவுத்து போட்டு போங்களேன், உங்களை எத்தனை பேர் பார்ப்பாங்க? எல்லாம் அதிர்ச்சியோடு பார்ப்பாங்க. அதுதான் சவுக்கு சங்கர். இதெல்லாம் வந்து இவரை பிரபலப்படுத்துறதில்ல. இந்த வழக்கு மூலமா வேல்முருகனும் இன்னொரு ஜட்ஜும் வந்து இவங்களை பிரபலப்படுத்த நினைக்கல. அவங்க உண்மையிலே ட்ரை பண்ணுறது வந்து இந்த அழுக்கு, ரைட்டா, அழுக்கை வந்து சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அழுக்கை சுத்தப்படுத்தும் போது அவங்க மேலேயும் கொஞ்சம் சேர் அடிக்கும் இல்லையா, அதுதான் அவங்க மேலே இவன் வச்ச சார்ஜ். இதுதானே தவிர இதில் பிரபலம் ஆவதுக்கான விஷயம் இல்லைங்க. பிரபலம் ஆவது என்பது வேறு, அது வந்து மக்கள் மத்தியில் கருத்தாக உருவாகிறது என்பது வேறு. இன்னைக்கு விஜய் சொல்கிறார்ல எல்லார் வீட்லேயும் நான் இருக்கேன் அப்படின்றது வேற. அவங்க வந்து மனம் வந்து எங்களுக்கு முதலமைச்சராக விஜய் தான் வரணும்னு ஓட்டு போடுறது வேற. அந்த கருத்து உருவாக்கம் என்பது வேற, பிரபலம் என்பது வேற. பிரபலம் யார் வேணா ஆகலாம், ஆனால் அது ஒரு கருத்தாக வரணும். அந்த கருத்தாக இவங்களாலலாம் என்றைக்குமே வர முடியாது. நல்ல ஜேர்னலிஸ்டுகளால் தான் அந்த கருத்துக்களை உருவாக்க முடியும். பல்வேறு கேள்விகள் இந்த கேஸ் குறித்தும், குறிப்பாக சவுக்கு சங்கர் என்ற சமூக ஊடக போராளியின் உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத மிக நீளமாக, மிக விவரமாக, எல்லோருக்கும் புரியும்படி அமைதியாக அழகாக எடுத்து சொன்னவங்களுக்கு ரொம்ப நன்றி சார். சொல்வதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது. இந்த ஒரு எபிசோட்லாம் சவுக்கு சங்கரை பற்றி பத்தாது. எங்கள் அண்ணன் திருச்சி சூர்யா கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு 10 எபிசோடு பேசுவார் அவர். அது மாதிரி நிறைய சொல்வதற்கு அவனை பற்றி நிறைய இருக்குது. ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா, இந்த மாதிரி இன்னொருத்தன் உருவாகிடக்கூடாது. வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம்.